ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எனக்கு இந்த தேங்காய் பூரினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வீட்லேயே பண்ணலாம் தான் அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் உருட்டும். இந்த பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் அந்த துருவின தேங்காய் ஆல்ரெடி வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கரைச்சா போதும். ஸோ அதையும் ஆட் பண்ணி கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நெய் சேர்த்து தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இந்த மாதிரி வளக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வத்திட்டு வந்த பிறகு உள்ள வைக்கிற பூரணம் ரெடி. நம்ம ஆல்ரெடி மாவு பசலி வச்சிருந்தோம். ஸோ அதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலை வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கையாலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பரப்பி விட்டிங்கன்னா அழகா உங்களுக்கு வரும். அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த அந்த பூரணத்தையும் உள்ள வச்சு திருப்பியும் அதையும் கையாலே மடிச்சு கையாலே மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ சூப்பரான போலிக்கான பேஸ் ரெடி. இதை நம்ம தோசை தவால கொஞ்சமா நெய் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு ஸோ பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்டைல்ல போலி ரெடி. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்சேன், ரொம்பவே சூப்பரா வந்துச்சு.